இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால வழக்கம் போல் மீன் வாங்கி வச்சாச்சு. செப்டோவில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம குட்டி ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிடுவோமா? மறக்காமல் எல்லாரும் ஹாய் சொல்லிடணும் சரியா? அப்புறம் வந்துட்டு என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்காக சாரி. கொஞ்சம் ஜலதோஷம் முடிச்சிச்சு, அதனால வாய்ஸ் அப்படி இருக்குது. தம்பியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என் தம்பி தான் லீவ் போட்டு பார்த்துக்கிட்டான்னு சொன்னல, அவன் என்னமோ பெரிய பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பா. டேய் மாப்பிள்ள ஒழுங்காயிரு, இல்லைன்னா தூக்கிட்டு போய் உங்கள் அப்பாட்டையும் விட்டுட்டு வந்துடுவேன், நைட்டெல்லாம் எங்களை தூங்க விட மாட்டேங்கிற அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். காமெடியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இனியாப்பா நம்ம ஊரில் திருவிழாலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு சில விஷயங்கள் இனியாப்பாவுக்காக தள்ளி தள்ளி வச்சுருந்தேன். இந்த சீரக்கயிறு போடுறது, அதுக்கப்புறம் தொட்டிலில் தம்பியை போடுறது, இதெல்லாம் தள்ளி வச்சுருந்தேன். அவங்க வந்தோடனே அவங்க கையால் தான் போடணும் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி இனியாப்பா வந்தோடனே தம்பி ஃபஸ்ட்டு தொட்டிலில் போட்டோம். அதுக்கப்புறமா சீரக்கயிறு போடுறதுக்கு நாங்கள் 2 பேருமே தூக்கிட்டு போய் போட்டுட்டு வந்தோம். அப்புறம் இனியாப்பாவுக்கும் லீவ் முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டாங்க. எப்பவும் வர்றதுனா சந்தோஷப்படுறதும், போகிறதுனா கஷ்டப்படுறதும் அது ஒரு வேலையாகவே இருந்துச்சு. தம்பிக்கு வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ட்ராப்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. கை மருந்து தான் எல்லாம். இந்த உர மருந்துன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு இது உரசி கொடுப்பாங்க, அந்த வசம்பு இதெல்லாம் வச்சு. அந்த மருந்தெல்லாம் உரசி கொடுக்குறது குட்டியாக மண் சட்டி, அதுக்கப்புறம் சங்கு, ஸ்பூன் இதெல்லாம் அண்ணன் வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்கும். அதனால அதெல்லாம் இன்னும் தாய்மாமன் சீருன்னு சேர்த்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா.